ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். காமி என்கிற தெலுங்கு படத்தை பார்க்க நேர்ந்தது. காமி என்றால் சீக்கர், அதாவது தேடல் உள்ளவன் என்ற அர்த்தம். சம்திங் டிஃப்ரெண்டான படத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்பவர்கள் நிச்சயம் இப்படம் பார்த்து திருப்தி ஆவார்கள். அறிமுக இயக்குனர் வித்யாதர் வழக்கமான கமர்ஷியல் ஃபார்முலாவில் இல்லாமல் இப்படத்தை இயக்கியிருக்கிறார். இப்படத்தை பொறுத்தவரை 3 சேனல்களாக திரைக்கதை சென்று பிறகு ஒரே நேர்கோட்டில் முடிகிறது. அகோரியாக வாழ்ந்து வரும் சங்கர் பிற மனிதர்களை டச் செய்தாலே ஷாக் அடித்தது போல ஆகிவிடுவார். அதனை குணப்படுத்த இமயமலையில் 36 ஆண்டுக்கு ஒரு முறை முளைக்கும் காளானை எடுக்க செல்கிறார். இன்னொரு களத்தில் தேவதாசியாக இருந்த துர்காவின் மகள் சிறுமியை தேவதாசியாக பணியில் கட்டாயப்படுத்துகின்றனர் அந்த கிராமத்து பெரிய மனிதர். இதற்கு பயந்து அவளது தாத்தாவே அவளை தப்பிக்க வைக்கிறார். இன்னொரு களமான சிறையில் வினோத ஆராய்ச்சிக்காக அடைக்கப்படும் சிறுவன் அதிலிருந்து தப்பிக்க பல முயற்சி செய்கிறான். இந்த 3 கேரக்டர்கள் நினைத்தது நடந்ததா, அவர்களுக்குள் என்ன தொடர்பு என்பதை சொல்லும் படம்தான் காமி. தேவதாசி துர்காவாக அபிநயா பரிதாபமாக நடித்திருக்கிறார். அவரது மகளாக வரும் சிறுமி எமோஷனலை வெளிப்படுத்தி அற்புதமாக நடித்திருக்கிறாள். ரொம்ப நுணுக்கமாக சொல்லும் திரைக்கதையில் சில காட்சிகள் ஏன் வருகிறது, எதற்காக என்பதே சில இடங்களில் புரிந்து கொள்ள சிரமமாக இருக்கிறது. ட்விஸ்டாக கிளைமாக்ஸில் வெளிப்படும் விஷயம் பார்வையாளர்களை ஓகே சொல்ல வைக்கிறது. விஸ்வந்த் ரெட்டியின் ஒளிப்பதிவு இமயமலை மலைப்பிரதேசங்கள், பனிமலை பிரதேசங்கள், கிராமத்தில் இரவு பொழுதையும் நன்றாக வெளிப்படுத்துகிறது. நரேஷ் குமரன் பின்னணி இசை, ஸ்வீகர் அகஸ்தியின் பாடல்கள் இசை நன்றாக உள்ளது. திரைக்கதையில் தொய்வான மந்த போக்கை தவிர்த்திருந்தால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைத்திருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.